வணக்கங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. ம். என்னங்க ஒரே இருட்டா இருக்கு? கரண்ட் இல்லையா? கண்ணாடியை கழட்டுன. இருடா உன் விஷயம் தான் பேச போறேன். சொல்லுங்க. இது என் ஃப்ரெண்டு முத்து. வணக்கம் டீச்சர். இவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமா, பையன் 10ஆம் கிளாஸ். கணக்கு சரியா வர மாட்டேங்குது. இவங்க வீட்டுல இவன் படிப்பை என் கையில ஒப்படைச்சிட்டாங்க. இவனை எப்படியாவது கரை சேர்க்கறது உங்க பொறுப்பு. நான் என்ன பண்ணணும்? டியூஷன் சொல்லி தரணும். பையனை தினமும் டியூஷனுக்கு வீட்ல நீங்க தான் இறக்கி விடுவீங்களா? ஆமா, குழந்தை தனியா வராதுல்ல. போறப்ப நான் வருவேன், வந்து கூட்டிட்டு போயிருவேன். டியூஷன் சொல்லி தர முடியாது. ஏன்? எனக்கு கணக்கு சொல்லி தர தெரியாது. ஆல் சப்ஜெக்ட் டீச்சர் நீங்க. டியூஷன் சொல்லி தர முடியாது. ஏன்? எனக்கு டைம் இல்ல. ஒரு குழந்தைக்கு கல்வி தரம் இருக்கிறது தப்புங்க. இது குழந்தையா? கொஞ்சம் வளர்ந்த குழந்தை. சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படவா? நன்றி. நான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்ன அர்ச்சனா டீச்சர் கேட்பாங்கன்னு. அழாதரா விடு. நான் இப்ப இவங்க வீட்டுல என்ன சொல்றது? அழகு சொல்றேங்க. அர்ச்சனா டீச்சருக்கு நிறைய வேலை இருக்கு. இவன் படிச்சா என்ன, படிக்காட்டியா என்னன்னு. இவனும் இவங்க அப்பா மாதிரி ராணுவத்துல சிப்பாயா சேர்ந்து பாகிஸ்தான் பார்டர்லயோ சைனா பார்டர்லயோ குண்டடிப்பட்டு கால் போய் கட்ட காலோட ஆட்டோ ஓட்டட்டும்னு சொல்லிடுறேங்க. இவங்க அப்பா ஆட்டோ டிரைவரா? ராணுவ வீரருங்க. ஏன் ஆட்டோ ஓட்டுறாரு? ராணுவத்துல பீரங்கி டிரைவரா தான் இருந்தாரு. சண்டையில கால் போய் ஆட்டோ ஓட்டுறாரு. எப்ப கால் போனதா? ம் 1900. ஆமாமா, அது பாகிஸ்தான் சண்டை. நான் டியூஷன் சொல்லி தரேன். வேணாங்க, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கும்ல. பரவாயில்லைங்க, நான் வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டு முத்துக்கு டியூஷன் சொல்லி தரேன். அப்படியா? ம். உங்க தேச பற்று அப்படியே என்ன மெய்சில இருக்க வைக்குதுங்க. வந்தே மாதரம். அழகு. சொல்லுங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. எதுக்குங்க? முத்து ஃபேமிலிக்கு நீங்க பண்ற உதவிக்கு. இந்த மாதிரி நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேங்க. ஆனா வெளியே சொல்லிக்கிறது இல்ல. நான் டியூஷனை நாளைக்கே ஆரம்பிச்சிடறேன். தேங்க்ஸ்ங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? நிச்சயமா. டே முத்து, கலக்கிட்ட கைய கொடு. ஹலோ, சொல்லு மாப்ள. டேய். என்னது? ரேஷன் கார்டுல எங்க அப்பா பேரை கேக்குறாங்களா? எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்றா. 30 வருஷமா கஞ்சா வித்து பழைக்கிறவன் எனக்கு அப்பனா? டேய், நான்லாம் அமிதாப் பச்சன் ஒசரத்துக்கு வந்தேன்னா எங்க அப்பா நான் போட்டுருவேன்டா. நான் இப்போ ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம அழகு முதலாளி இருக்காருல்ல, ஒரு பொண்ணை கத்திரி போடுறாருடா. ஸ்டூடெண்ட் வேஷன்டா. இதோ அழகண்ண கிட்ட கொடுக்குறேன், கேளு. டேய், முத்து தியேட்டர்ல முட்டை போண்டா வைக்கிறத விட ஆக்டிங்ல கலக்கிட்டான்டா. சரி, நான் அப்புறமா பேசுறேன். வெய். டேய், கலக்கிட்டடா. கிரிக்கெட்காரங்க கையில தட்டிக்கிற மாதிரி தட்டிக்கலாம் வா. என்னடா ஃப்ரீஸ் ஆகி? என்ன இது? டேய், போடா. தப்பாயிடுச்சுங்க. அசடு வழியறீங்க. அப்படியா? கண்ணாடியில முகத்தை பாருங்க. கண்ணாடி எங்க இருக்கு? போலீஸ கூப்பிடுறதுக்குள்ள போயிருங்க. ஒரு நண்பனை போலீஸ் விட்டு விரட்ட சொல்ற மொதல் ஃப்ரெண்டு நீங்க தான். நான் உங்களை ஃப்ரெண்டுன்னே சொல்லலையே. மனசுக்குள்ள சொல்றீங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுவீங்க. என்னால ஜீர்ணிக்க முடியலங்க, தண்ணியை கொடுங்க. போலீஸ் வர்றதுக்குள்ள நானே போயிடுறேங்க.